ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722200. இந்நிலையில நம்முடைய பாஜகவுடைய மூத்த தலைவர், அகில இந்திய மகளிர் பாஜக தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் நம்முடைய இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் வானதிமா, இணைப்பில் வந்து மிக்க நன்றி. ஆமா, கேக்குதா? கேக்குதுங்க. சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல வந்து மிக்க நன்றிமா. இதுல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க, நீங்க உங்களுடைய பதில் அறிக்கையில சொல்லியிருக்கீங்க, திரு உதயநிதி அவர்களுடைய பேச்சுக்கு நடந்திருக்கக்கூடிய கைது என்பது பெண்கள் தொடர்பாக, பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக யார் பேசினாலும் அவர்களுக்கு எல்லாம் ஒரு சாட்டடியாக முன்னுதாரணமான நடவடிக்கையா இருக்கும். இனிமேல் பெண்களை பற்றி இப்படி இழிவாக பேசுவதற்கான ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய வகையில் இருக்கும் கைதை நீங்க வரவேற்றிருக்கீங்க. ஆமாங்க. ஆனால் உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ், உங்களுடைய கூட்டணி தலைவராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேருமே திரு உதயநிதியை கண்டித்தாலும் கூட, ஆனால் அதற்காக இந்த கைது நடவடிக்கை நியாயமற்றது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு பெண்கள் அரசியல் தளத்திலையும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி இயங்கும் போது இந்த மாதிரியான தரக்குறைவான விமர்சனங்களை கட்சியுடைய பேச்சாளர்கள் அவங்க பேசுறத அதற்காக அவங்க மேல சட்ட நடவடிக்கையும் பாஞ்சிருக்குது. சில நேரங்கள்ல ஆளுங்கட்சி அவங்களுக்கு சாதகமா இருந்தா எதுவும் கண்டு ஒரு மோசமான விமர்சனம் வைக்கும் போது கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங் சிக்னலா இருக்கும் அப்படிங்கறதால நான் அதை வரவேற்கிறேன். ரெண்டாவது, அரசியல் தளத்துல இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான விமர்சனத்தை, படுமோசமான கேவலமான விமர்சனங்களை எதிர்கொள்கின்ற பெண்கள் அப்படிங்கிற விதத்திலேயும் இந்த விஷயத்த நான் வரவேற்றிருக்கேங்க. ஆமா, எந்த சந்தேகமும் இல்ல. பெண்களை அதுவும் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய பெண்களை துச்சமாக மதித்து செல்வது, அது திரைப்படம் போன்ற, அரசியல் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களை நீங்க பாத்திருக்கீங்க. உங்களை இழிவுபடுத்தாத வார்த்தைகள் இல்ல, தமிழிசை அக்காவை இழிவுபடுத்தாத வார்த்தைகள் இல்ல, அமரர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பேசாத வார்த்தைகள் எல்லாமே நம்ம கடுமையா நம்ம கண்கூடா பார்த்திருக்கிறோம். இது பெரிய வேதனைக்கு தொடர்கதையாவே நடந்துட்டு இருக்குங்கிற பாக்குறோம். இந்த கைது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. எனக்கு நீங்க ஒரு வழக்கறிஞர் முற்றுப்புள்ளி வைக்கும் நல்லா நான் நம்பல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவரே கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கும் போது இது குறிப்பாக அரசியல் தளத்திலையும் பொது தளத்திலையும் ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் போகும் அப்படிங்கறதாலதான் நான் திருப்பியும் சொல்றேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஆரம்ப கட்டமாவோ இல்ல ஒரு எச்சரிக்கையாவோ நம்ம இதை பார்க்க முடியும். ரெண்டாவது, நான் கூடவே இன்னொன்னு சொல்லியிருக்கேன். பெண்கள் இது ஏதோ ஒரு குறிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்ச பெண்கள் இல்ல நம்மளோட தொடர்பு இருக்கிற பெண்கள் அப்படிங்கறதாக மட்டுமே சிஎம் இந்த நடவடிக்கை எடுக்காம, தமிழ்நாட்டுல எந்த பெண்மணிக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் இதே மாதிரி கைது நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படி அவங்க நடந்துட்டாங்கன்னா பாரபட்சம் இல்லாம இந்த அரசு செயல்படுதுன்னு சொல்லலாம். ரெண்டு கேள்விகள் மட்டும் அவங்கள்ட்ட பார்த்தோம். இதே மாதிரியான ஒரு கருத்தை இதே போன்ற நடிகை த்ரிஷா அவர்களையும் மையப்படுத்தி தூத்துக்குடி விமான நிலையத்துல உங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதல்ல த்ரிஷா வீட்டுல இருந்து அவர் வெளியே வரட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. அது ஏற்கத்தக்கதா? இதே போன்ற கமெண்ட் தான் அவரும் சொன்னார். நான் அப்பவே அதுக்காக கடுமையா என்னோட கண்டனம் தெரிவிச்சேன். வெளிப்படையா அவர்கிட்ட மட்டும் இல்லைங்க, அவரே சொல்லியிருக்காரு. வானதி எங்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட அவர் சொல்லியிருக்காரு. நான் அப்போ அமைதியா இல்ல எங்க கட்சி தலைவர்னாலும், ஆனாலும் பொது வெளியிலேயே நான் எங்களோட மாநில தலைவராக இருந்தாலும் நான் கண்டனம் தெரிவிச்சேன். அதுக்கப்புறம் அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு. ஆமா, ரெண்டாவது கேள்வி நான் இறுதியா கேட்க விரும்புறதுமா, நீங்க ஒரு வழக்கறிஞருமே கூட இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா மாடஸ்டி ஆஃப் விமன், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், கலவரத்தை தூண்டுதல், ஐடி ஆக்ட், இது போன்ற ஆக்ட் போட்டிருக்காங்க. லீகலா இது மேலோட நீங்க பாக்குறீங்க. அந்த எதிர்த்தரப்புல பாத்தீங்கன்னா நீங்க வில்சன்ல இருந்து சமூக சுதந்திரத்துல நிறைய வழக்கறிஞர் உட்கார்ந்துருக்கான்னு பாக்குறோம். லீகலா நீங்க இன்னைக்கு இம்பர்சன்மெண்ட் கொடுக்குறாங்களா, மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாருங்கிறது அப்புறம் ஒரு பக்கம் பாக்குறோம். இந்த கேஸ் டெக்னிக்கலா கோர்ட்ல தாங்கி அவருக்கு ஒரு தண்டனை வாங்கி தருவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அது அரசாங்க தரப்போட வேலைங்க. அரசாங்க தரப்பு தான் இதை நிரூபிக்கணும், எல்லா வேலையும் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, எஸ், லீகலி பார்க்கும்போது இந்த கேஸுக்கு ஒரு அரெஸ்ட் லெவலுக்கு போகணுமா அப்படின்னு சொன்னா, எஸ், ஐ அஃப்கோர்ஸ் as being a lawyer I accepted this is an excess but it is needed. இது ஒரு எக்ஸஸ் அப்படின்னு பார்த்தா கூட இன்றைய காலகட்டத்துல, அதிலும் குறிப்பாக சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் ஒரு அச்சத்தையும் பெண்கள் கிட்ட உருவாக்கிட்டு இருக்கு. அதனால இந்த சூழலை கருத்தில் வைத்து பார்க்கும் போதுதான் இந்த கைது எக்ஸஸா லீகலா இருந்தா கூட இன்றைய காலத்தினுடைய தேவையாக அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க அகில இந்திய தலைவரா இருக்கீங்க மகளிர் அணிக்கு. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பெண்களை இந்த மாதிரி விமர்சிக்கக்கூடியது போன்ற ஒரு போக்கு அகில இந்திய அளவில் பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்குதா, இல்ல தமிழ்நாட்டுல எக்ஸஸா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க?
இந்திய தமிழ்நாடு, இந்தியா மட்டும் இல்லைங்க. உலக அளவிலேயே இது வந்து இருக்கக்கூடிய விஷயம் தான். நானும் பல்வேறு நாடுகளுக்கு அரசியல் முறை பயணமா போகும்போது, அங்க இருக்கக்கூடிய பெண் அரசியல்வாதிகளோட பேசுறேன். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு போக்கு தான். ஆனா இதையெல்லாம் மீறி தான் பெண்கள் வந்து இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள் வரும்போது ஒட்டுமொத்த சமூகமும் வந்து அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது, இது கொஞ்சம் கொஞ்சமா குறைய துவங்குது. அதனால இந்த அரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு வார்னிங். திரு உதயநிதி அவர்கள் வந்து பேசும்போது, ஆனா முதலமைச்சரோட கவனம்லாம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு பாஸ் விடுறாரு. கீழ இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து த்ரிஷா 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 அப்படின்னு கோஷம் எழுப்புறாங்க. அப்ப தலைவர்கள் 4 பேர் 4 விதமா பேசிட்டு இருந்தாங்கிற காலம் போய் கீழ வரைக்கும் பப்ளிக்க வரைக்கும் அந்த தொண்டர்களை வரைக்கும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குதா? நீங்க தலைவர்கள் வந்து அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்துதான் தொண்டர்கள் வந்து அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்க. இல்ல அத என்கரேஜ்மெண்டா எடுத்துக்கிறாங்க. அதனால சில நேரங்கள்ல தலைவர்கள் வந்து கடுமையான கண்டிப்போடு இருக்கும்போது இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். தலைவர்களே இப்படி பேசும்போது தொண்டர்கள் அதை விட அதிகமா போறாங்க. இந்த கைது வந்து டெட்டரண்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? மை லாஸ்ட் கொஸ்டின். நான் திருப்பியும் சொல்றேன், டிட்டரண்டா இல்ல இதோட முற்றுப்புள்ளி அப்படின்னு எல்லாம் நான் பாக்கலீங்க. இட் இஸ் a ஸ்ட்ராங் வார்னிங், ஸ்ட்ராங் சிக்னல் அப்படிங்கறத நான் பாக்குறேன். இதே மாதிரியான நடவடிக்கைகள் எந்த பெண்ணை பற்றி பேசினாலும் எடுக்கப்பட வேண்டும்ங்கிறது உங்களுடைய பாயிண்ட் இருக்கு. எஸ், கட்டாயம் கட்டாயம். தமிழகத்தோட முதலமைச்சர் அவரை தொடர்பு படுத்தி பேசினா மட்டும் இந்த நடவடிக்கை அப்படின்னு இல்லாம, பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் இன்னும் குறையல. பெண்களுக்கு எதிரான பொது வெளியில அவங்கள மேல வந்து வரக்கூடிய விமர்சனங்கள், அவங்க குடுக்கிற புகார். இன்னைக்கு காலையில ஒரு பெண்மணி ராணிப்பேட்டையில இருந்து கூப்பிட்டாங்க. பாலியல் தொல்லை கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவர் நடமாடிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த தாவேக கட்சியை சார்ந்தவரு, எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறாங்க. அதனால இந்த மாதிரி சாதாரண பெண்மணி கூட அவர் பாதுகாப்பு கொடுத்தாருன்னா உண்மையாவே நல்ல ஆட்சி அவர் பண்றாருன்னு ஒத்துக்கலாம். ரொம்ப நன்றி திருமதி வானதி. இணைப்புல உங்களுக்கு கருத்தை பதிவு நன்றிங்க. நன்றி. ஓகேங்க. திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாஜகவுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவர். இந்த கைது வந்து பெண்கள் மீதான அவமரியாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடாது. அதே சமயம் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படும். எதிர்க்கட்சி தலைவரே இது போன்ற ஆபாசமான பேச்சுக்கு கைது செய்யப்படுகிறார் என்றால் மற்றவர்களுக்கு ஒரு துணிச்சலை குறைக்கும், அது வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்க இந்த பெரும் போக்கு வந்து இருக்குது. அது பெண்களுக்கு எதிரான அந்த அநீதி தொடர்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருக்காங்க பார்க்கிறோம்.